அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன். இந்த வருடம் நவகிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதமான மாற்றங்கள் என்ன, உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி என்ன, புத்திரபாக்கியம், அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களால் உங்களுடைய செல்வாக்கு பலம் எந்த அளவுக்கு சிறப்பான யோகத்தை இந்த நவ கிரகங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. 14/4/2026 பரவா வருஷா பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு, இந்த சித்திரை மாதம். சரிங்களா? இந்த வருடம் முழுவதும் நவ கிரகங்களின் பெயர்ச்சி பார்த்தோம்னா சனி பகவான் பெயர்ச்சி இல்லைங்க, ராகு கேது பெயர்ச்சி. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அடிச்சது அற்புதமான யோகம். உண்மையிலேயே சொல்ல போனால் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரரு எப்போவுமே ஜலத்தத்துவ ராசி இல்லையா? நீங்கள் உங்களுடைய எதுவுமே மனசில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதை எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா, அந்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. சரிங்களா? எப்போவுமே ஒரு இல்லாத விஷயத்தை அதை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யம். முடியாத விஷயத்தை எப்படியும் நம்ம ஜெயிச்சுடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்களா, சட்டத்துறை, அதே மாதிரி மருத்துவத்துறை, இன்றைக்கி ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தூர பிரயாணங்களில் போய் இடம் மாறி இருக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களில் இந்த விருச்சிக ராசிக்காரர் அதிகமாக இருப்பீங்க. ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க. உங்களுடைய இது எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ சமீபம் சரியில்லை. ஏன்னா 3 வருஷத்துலேருந்து நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த 3 வருஷத்தில் இருந்து உண்மையை சொல்ல போனால் சந்தோஷத்தை இழந்தோம், மகிழ்ச்சியை இழந்தோம், அதாவது பொருளாதார பணத்தை இழந்தோம், சிலரெல்லாம் பாசத்தையே இழந்து உட்காந்துருக்குறீங்க விருச்சிக ராசிக்காரர். சரிங்களா? மருத்துவ செலவு மாதம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி இல்லையா, வீண் செலவு, விரைய செலவு, தெண்ட செலவு, மருத்துவ செலவு, இப்படி ஏதாவது ஒரு விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டு இருந்தது. மனசில் நிம்மதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை. சரிங்களா? பயணங்கள் அலைச்சல், அங்கே போகிறது இங்கே வர்றது, அது பண்ணுறது இது பண்ணுறது, கிடச்சிட்டு பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படி தான் போய்ட்டு இருந்தது. சரிங்களா? இதெல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த பவா வருஷம். அற்புதமான காலம். ஏன்னா இதில் தான் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகுது பாக்கியஸ்தானத்துக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி. சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அற்புதங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது பயணங்களால் வெற்றி. சரிங்களா? வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போவீங்க. ட்ராவல்னால் அற்புதமான வாய்ப்புகள் வரும். அது மட்டும் கிடையாது, முயற்சிகளால் முன்னேற்றம் அடைவீங்க. ஏன்னா குரு சண்டால யோகத்தை கொடுக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? இன்னொன்று பார்த்து சொல்ல போனோம்னா, நமக்கு சில பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பிடிச்சவங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, அங்கே பிரச்சனைகள் வந்தது பார்த்திங்களா, சரியாயிடும். யாருக்காக நீங்கள் அதிகமான ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி இவங்களால தான் அப்படின்னு நினச்சி அவங்களுக்காகவே எல்லாம் பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்களே நமக்கு பகையாளியாக இருப்பாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை, குறை சூழ்நிலை, ஒன்று அவங்க குடும்ப சூழ்நிலை இல்லையா, நாம் செய்யாத ஒரு தவறை செஞ்ச மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்துட்டோம்னா, இடையில் இருக்கிறவங்களால, அதாவது பிரித்து வச்சுருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல், இடையில ஒருத்தர் நுழைஞ்சதுனால எல்லாமே இன்றைக்கி உடச்சி போச்சு. இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்ல வரேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? 5ஆம் இடத்துல இந்த சனி இருந்ததுனால இப்போ என்னென்னா, இந்த புத்திர பாக்கியம் சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண் வாரிசு இல்லை குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் மருத்துவம் ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கு. இது இந்த மாதிரி 5ஆம் இடத்தை பாதிப்பு. சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீக சொத்தே பிரச்சனை எல்லாம் இருக்குது, கேஸு நடந்துகிட்ருக்குது இல்லையா, அண்ணன் தம்பி பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அக்கா தங்கச்சி பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க, நமக்கு வர வேண்டியது அடுத்தவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க, கேட்டால் பிரச்சனை, சங்கடம், சலிப்பு, இப்படிலாம் ஓடிட்டுருக்குதுங்க. எப்போ தான் இது சரியாகுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா சிலருக்கு வந்து அதாவது உடல் ரீதியிலே சில இடைஞ்சல்கள் அப்படின்னா இடைஞ்சல்னா பெரிய தொந்தரவு இருந்தால் தானே இடைஞ்சல், அதில் ஒன்றும் இல்லை. பார்த்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதோ வந்து உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது, காலையில் நேரமாக எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, வேலைக்கு போனோம்னா 4 நாளைக்கு வேலை இருக்குது, 4 நாள் வேலை 10 நாள் வேலையே இருக்கிறது இல்லைங்க. அப்படியே வந்து வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று போக முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, தடங்களாகவே இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அனுப்பிச்சி விட்டுருப்பீங்க. சரிங்களா? அதாவது நாம் யாருக்கு ஒரு வேலைக்கு கொடுத்தோமோ அவங்களே இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க. நாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் வெளியே வர மாதிரி ஒரு இது ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து கிரக பயிற்சிகள் தான் அதுக்கு காரணம். அப்போது பாக்கியஸ்தானத்துக்கு அந்த குரு போகும்போதுங்க, அந்த குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குது இந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட்லேயே. சரிங்களா? மே முடிஞ்சதும் ஜூனில். அப்போது உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும், ஒரு வெளிச்சம் பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு உற்சாகம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறது முழுமையான ஒரு வெற்றிகளை கொடுக்கும். சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் தீரும். உடன் பிறப்புகள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து எதிரியாக நினச்சாங்களோ, நம்ம எல்லாம் பார்த்து பண்ணியிருப்போம், எல்லாரும் வேணும்னு நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம விரோதியை பார்ப்பாங்களே, அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இப்படி சில விதமான சிக்கல்கள் இருந்ததை நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பரபா வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ராகேது பயிற்சியும் பார்த்தோம்னா டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுடைய ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குதுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்க வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இடம் மாறி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மறுபடியும் பூர்வீகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டாம். இடம் முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு சுப விரைய செலவுகள் பண்ணுங்கள். இந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அப்புறம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை நாளெலாம் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், சாப்பிட்றவங்களாக இருந்தால். சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை விநாயகர் கோயிலுக்கோ அல்லது சனீஸ்வரர் கோயில் போகிறது தான் சிறப்பு, முடியாத பட்சத்துக்கு தான் சொன்னேன். சரிங்களா? போயிட்டு வாங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நினச்ச வாழ்க்கை அமைஞ்சு பிடித்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த பரபவா வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான காலம். இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் லக்னம் தசா புத்தி முழுமையான பலன்கள் என்னங்கிறது நம்ம தெரிய முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள், உங்களுடைய யோகங்கள் என்ன, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய சக்திகள் இனி வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தலாம், எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாங்கிறத உங்களுடைய ஜாதகம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சியும் சிறப்பான முறையில் அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.